ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இன்டர்வியூ இல்லாம கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஏதாவது அ ஜாப் இருந்தா கொண்டு வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அதாவது இன்டர்வியூவே இல்லாம நீங்க வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? டெஃபினட்டா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு வீடியோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற இதுலேருந்து தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்க. சரிங்களா? என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவுன்சிலிங் ஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு லைக் ஒருத்தவங்கள எடுக்க போகிறாங்க. சம்பளம் வந்து மாதம் வந்து 15,000 நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்துருக்கணும். இல்லைனா டிப்ளமோ இன் கவுன்சிலிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வயது வந்து ஒரு 35 வயசுக்கு கீழே நீங்கள் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 12 மாதம் தான். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெரியர் கவுன்சிலர் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. ஸோ வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக இவங்க வந்து லைக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க அவங்க. அது ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கெரியர் கவுன்சிலர் அப்படின்ற வேக்கன்சியுமே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. 15,000 தான். எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் டிப்ளமோ படித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். வயது வந்து 35 வயசுக்கு கீழே இருக்கணும். இந்த வந்து கான்ட்ராக்ட் வந்து 12 மாதத்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து மீடியா எக்ஸ்போர்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. இதோட சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாதம் வந்து 10,000 குவாலிஃபிகேஷன் வந்து எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் பிசிஏ படிச்சிருந்தாலும் ஓகே தான், எல்எல்பி படிச்சிருந்தாலும் ஓகே தான், பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டியூரேஷன் வந்து 12 மாதம் தாங்க இதுக்குமே. அதுக்கப்புறம் வந்து குவாடினேட்டர் கம்யூனிட்டி ஆர்கனைசர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. ரெமுனரேஷன் சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,000 எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் போதும். 35 வயசுக்கு கீழே இருக்கணும். டியூரேஷன் வந்து 12 மாதங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டு தான். ஒரு வருஷத்துக்கான வேலை தான் இது. அதுவுமே வந்து உங்களுக்கு 15,000 கொடுப்பாங்க. பிஎஸ்சி வந்து சைக்காலஜி படிச்சிருக்கணும், இல்லை கவுன்சிலிங் டிப்ளமோ வந்து முடிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? இதுவுமே 35 வயசுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குவாடினேட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து 12,000 மாதத்துக்கு. அதே மாதிரி டிப்ளமோ வந்து சோஷியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வயது வந்து 35க்கு கம்மியாக இருக்கணும். 12 மாதம் தான் வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து குவாடினேட்டர், அதாவது இந்த குவாடினேட்டர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு ரோலுக்கு தாங்க எடுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து சம்பளம் வந்து 15,000. டிப்ளமோ வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர்லேயோ இல்லை ஹார்டிகல்ச்சர்லேயோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், உங்களுக்கு வயசு வந்து 25லேருந்து 60 வயசு வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 60 வயசு வரைக்கும் இருக்கலாம்னா யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. 12 மாதத்துக்கு தாங்க இந்த வேலை. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு 15,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12 மாதத்துக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல சம்பளமாக தானே கிடைக்கிது. ஸோ 60 வயசு வரைக்குமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து கோஆர்டினேட்டர், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை தாங்க. இந்த ஒரு வேலையுமே 15,000 12 மாதத்துக்கு. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வயது வந்து உங்களுக்கு 40க்கு கீழே இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை தான் அவங்க இந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ சம்பளத்தோடு எடுத்துகிட்ருக்காங்க. சரி, இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3வது நபர் மூலியமாக தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க்கையுமே நான் இங்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆஃப்லைன் மூலயமா நீங்கள் அப்ளையே பண்ண முடியாது. ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க்கை நான் இங்கே கீழே கொடுத்துறேன். அங்கே போய் ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி தாங்க இருக்குது. இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு பேஜுக்கு நமக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி
இங்கே பாருங்கள், திருநெல்வேலி FBDP கான்ட்ராக்டுவல் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய கணவர் பேரோ இல்லை அப்பா பேரோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, கல்யாணம் ஆனவங்களாம், இமெயில் ஐடி என்ன, உங்களோட ஜெண்டர் என்ன, அட்ரஸ் என்ன, மொபைல் என்ன அப்படின்றது இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பர் எல்லாம். ஏன்னா அவங்க வந்து மொபைல் நம்பருக்கு கூப்பிடுவாங்க, இமெயில் மூலியமாக தாங்க திருப்பி வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுமே மினிமலைஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஃபார்மேட்டில் 1 MBக்கு வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு இது எல்லாமே கூட நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட் வந்து 1 MBக்கு கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, லாங்குவேஜ் நோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷு. அது தமிழ் வந்து உங்களுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. அது எது தெரியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ், ஆங்கிலமுமே அப்படி தான் கேட்டிருக்காங்க. வாசிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்றது அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதர்ஸையுமே செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்களா, போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்களா, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவா, சர்டிஃபிகேட் கோர்ஸா, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கா. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. சரிங்களா? ப்ரெசண்ட்டாக நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றதையும் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? எம்ப்ளாய்டுனா எம்ப்ளாய்டு கொடுங்க, அன்எம்ப்ளாய்டுனா அன்எம்ப்ளாய்டு கொடுங்க. ஃப்ரெஷர் வந்து இதுக்கு வந்து டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாங்க. அதனால் ஃப்ரெஷர்ஸும் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்றது இருக்குது. நெக்ஸ்ட்டுன்றது வந்து நீங்கள் ஃபுல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த பிறகு தான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகும். சரிங்களா? இது தான் இப்படி தான் அப்ளை பண்ணும். அந்த லிங்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணாங்க. 21 வயசுக்காரங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதான் ஃப்ரெஷராக வந்து நான் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வயசெல்லாம் கம்மியாக தான், 19 வயசு 20 வயசு தான் இருக்கும். நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 17 வயசு மேலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்துன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோ இல்லைன்னா SHG மெம்பர்ஸ்க்குமே இது வந்து அப்ளைக்கபிளாக ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, செலெக்ஷன் எல்லாம் எப்படிப்பா இருக்கும்? நான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து இன்டர்வியூ அதுக்கப்புறம் சும்மா ஒரு கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இமீடியட்டாக வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும் இல்லையா, அந்த லெட்டர் வந்த பிறகுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 8/2/2025ங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக நான் இந்த ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு போஸ்ட்டே நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டாக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸு, ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சக்ஸஸ் பட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.